சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை எடுத்து பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, உச்சநீதிமன்றம் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதித்துள்ளது. என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது உச்சநீதிமன்றம்? மிக முக்கியமாக ஈஷா யோக மைய விவகாரத்தின் தொடர்பான தற்பொழுது காவல்துறை விசாரணைக்கு ஆணையிட்ட சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு உச்சநீதிமன்றமானது தடை விதித்து ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வானது இந்த ஒரு உத்தரவை மிக முக்கியமாக பிறப்பித்துள்ளது. அதாவது ராணுவம் அல்லது காவல்துறையை இது போன்ற ஸ்தாபனத்தில் அனுமதிக்க முடியாது. ஒரு நீதித்துறை அதிகாரியை அழைத்து சென்று போயினால் சம்பந்தப்பட்ட 2 பேரிடம் அவர்கள் பேசலாம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் தொடர்புடைய 2 பெண் துறவிகளுமே இன்று காணொலி மூலமாக அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக தங்களுடைய தந்தை தரப்பிலான ஒரு தொடர் தாக்குதல் என்பது கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறது. தாங்கள் விருப்பப்பட்டுதான் அந்த ஒரு ஆசிரமத்தில் உள்ளோம் என்ற ஒரு கருத்தையும் அந்த துறவிகள் ஒருவரான மா புஷ்பவழி என்பவர் முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேலுமின்றே ஈஷா மையம் மற்றும் சத்குருவினுடைய பேரை கலங்கப்படுத்தும் விதமாக இந்த ஒரு புகார் என்பது போலியான ஒரு புகார் என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை ஈஷா மையம் தரப்பானது இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்தது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றம் என்பது மிக கவனமாக இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை மத்திய அரசினுடைய தரப்பிலான வழக்கறிஞர் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவும் முன்வைத்துள்ளார். மிக முக்கியமாக இந்த ஆசிரமத்தின் தொடர்பான அந்த ஆசிரமத்தினுடைய மருத்துவராக இருந்த ஒருவர் மீதான ஒரு பாக்சோ வழக்குகள் என்பது நிலவில் இருக்கும் பொழுது அந்த மருத்துவர் இன்னும் ஆசிரமத்தில் தான் பணிபுரிந்து வருகிறாரா என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் இன்று எழுப்பியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்பது விரிவாக ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வானது தற்பொழுது ஈஷா யோகா மையத்துடைய விவகாரத்தில் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஹேபியஸ் கார்பஸ் மனு என்பது பதிவு செய்யப்படும் பொழுது அதனுடைய உண்மை தன்மை என்பது கேள்விக்குறியாக உள்ளது. எதன் அடிப்படையில் இந்த ஒரு ஹேபியஸ் கார்பஸை தாக்கல் செய்தார்கள் என்ற ஒரு கேள்வியை ஈஷா மையம் தரப்பானது இன்றைய விசாரணையின் பொழுது அவர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமான அந்த ஒரு வாதத்தை ஏற்று ஈஷாவுடைய வாதத்தை ஏற்று தற்போது விசாரணைக்கு தற்போது இடைக்கால தடையை வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பிப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படும். இந்த விவகாரத்தில் உடனடியாக விரிவான பதிலை தாக்கல் செய்வதற்கும் தற்பொழுது காவல்துறை தரப்பு மற்றும் மற்ற மனுதாரர்கள் தரப்பிற்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்போது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் விதித்துள்ளது. அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாக என்ன நகர்வுகள் இருக்கும் இது சுசித்ரா? மிக முக்கியமாக ஈஷா யோகா மையத்துடைய இந்த விவகாரம் தொடர்பாக அந்த மனுவில் எதிர்மனுதாரர்களாக மற்றும் விசாரணை அதிகாரிகளாக உள்ள தமிழ்நாடு காவல்துறை உள்ளிட்ட அனைவருமே இந்த விவகாரத்தில் பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவுகள் மற்றும் அங்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள விசாரணை அறிக்கை மற்றும் 2 பெண் துறவிகளுடைய அந்த வாக்குமூலங்கள் அது வெற்றி முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தலைமை நீதிபதி சந்திரசூட் தற்பொழுது தெரிவித்துள்ளார். அந்த நகர்வுகள் என்பது அடுத்த படிப்படியாக நடைபெறும் என்ற ஒரு தகவல் அதிகாரப்பூர்வ உத்தரவையும் அவர் பிறப்பித்துள்ளார். 2 துறவிகளுமே நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராகி தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கான வாய்ப்புகளும் அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் தற்போது நீதிபதி தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக தமிழ்நாடு காவல்துறை மற்றும் விசாரணை அமைப்புகளுடைய அந்த பதில் என்னவாக உள்ளது, எதன் அடிப்படையில் இந்த ஒரு வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது என்பது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அந்த பெண் துறவிகளுடைய 2 பேருடைய தற்பொழுதைய நிலை என்ன, அவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்கள், ஆசிரமத்திலிருந்து வெளியேற நினைக்கிறார்களா இல்லது அங்கேயே தொடர்ந்து இருக்க விரும்புகிறார்கள் என்ற தொடர்பான பல்வேறு விளக்கங்களை நீதித்துறை அதிகாரியினுடைய ஒருவருடைய துறையோடு அந்த விளக்கங்களை பெற்று அவருடைய வாக்குமூலங்களை பெற்ற பிறகு அடுத்த கட்ட உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்படும் என்ற ஒரு முதற்கட்ட தகவலைத்தான் தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.